அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் புதிய வருடத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டில் செய்த தவறுகளையும் பட்ட கஷ்டங்களையும் விட்டு மீண்டு வரும் ஆண்டில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். உங்களின் வாழ்வு 2025ஆம் ஆண்டில் நல்லதாக அமைய நீங்கள் செய்ய வேண்டியவற்றை குறித்து இந்த வீடியோவில் காணலாம். தவறாம இறுதி வரை பாருங்க. அல்லாஹ்வுடன் உங்கள் தொடர்பை பலப்படுத்துங்கள். உங்களின் வாழ்வு சிறப்பாக அமைய முதலில் அல்லாஹ்வுடன் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டியது: தொழுகையை நேரத்திற்கு தொழுங்கள். ஒரு தொழுகையையும் தவறவிடாமல் சாத்தியமானால் ஜமாத்துடன் தொழுங்கள். தினசரி குரானை ஓதுவதை பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி சில வசனங்களை ஓதுவதால் உள்ளத்தில் உள்ள கவலைகள் நீங்கி அமைதி கிடைக்கும். துஆ செய்வதை ஒரு பழக்கமாக மாற்றுங்கள். நாள்தோறும் உங்களின் செல்வத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தினசரி துஆ செய்யுங்கள். மேலும் உங்களின் தேவைகளை துஆவின் மூலம் அல்லாஹ்விடம் கேட்டு கையேந்துங்கள். தினமும் திக்ர் செய்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வின் நினைவால் உள்ளம் அமைதி பெறும். சுய மேம்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் தரத்தையும் மதிப்பையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் உயர்த்துவதற்கு உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவை: ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தபட்சம் ஒரு புதிய சூரா அல்லது துஆயை கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமை, நன்றியுணர்வு, பணிவு போன்ற நல்ல குணாதிசயங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். தீமையான பழக்கங்களை தவிர்க்கவும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் முயற்சி செய்யுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள்: உங்களில் சிறந்தவர்கள் நல்ல குணநலன்களும் பண்புகளும் கொண்டவர்கள். ஆகவே சுய மேம்பாட்டில் கவனம் செலுத்திக் கொள்வோம். குடும்பத்துடன் மற்றும் சமுதாயத்துடன் உறவுகளை வலுப்படுத்துங்கள். இஸ்லாம் உறவுகளை முக்கியமாக கருதுகிறது. இந்த ஆண்டில் குடும்பத்துடன் மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். உறவினர்களை அழைக்கவோ சந்திக்கவோ முயற்சிக்கவும். மேலும் யாருடனாவது மனக்கசப்பு இருந்தால் அதனை சலாம் கூறி மீண்டும் உறவை பேணி வாழுங்கள். அதிகமாக தர்மம் செய்தல், ஏழைகளுக்கு உதவுங்கள், பசிதவருக்கு உணவு அளியுங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரையும் தானங்களில் பங்கேற்கச் செய்யுங்கள். சமுதாயத்தில் செயல்படுங்கள். உங்கள் மசூதி அல்லது இஸ்லாமிய மையங்களில் தன்னார்வமாக செயல்படுங்கள். தெரிந்தவர் தெரியாதவர் என அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். ஆரோக்கியம் மற்றும் உடல் நலத்தை பேணுதல், ஹலால் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள். மேலும் புகைப்பிடித்தல், போதை பழக்கங்கள் ஆகியவற்றை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். இன்றைய சூழலில் அதிகமானோர் மொபைல் போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல தவறான செயல்களை இதன் மூலம் செய்கிறார்கள். அதனை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்வோம். இலக்குகளை அமைத்தல்: சிறிய இலக்குகளை அமைத்து அதன்படி செயல்படுங்கள். சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். உதாரணமாக ஃபஜ்ர் தொழுகையை தவறாமல் தொழுவது, வேளையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வது போன்ற இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுதல்: வரும் ரமலான் மாதத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து நோன்புகளையும் நோற்று தான தர்மங்கள் செய்து இரவு வணக்கங்களை சரிவர செய்து நன்மையை அடைந்து கொள்ளுங்கள். ஹலாலான முறையில் பணம் சம்பாதித்தல்: அழகான முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து கடன் மற்றும் வறுமைகளில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்வோம். மேலும் அல்லாஹ் கொடுத்தவற்றை பொருந்திக் கொள்வோம். மேலும் செல்வத்தை சேகரித்து அல்லாஹ் நாடினால் ஹஜ் உம்ரா செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. வரக்கூடிய நாட்களில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இஸ்லாம் பொறுத்தவரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற ஒன்று கிடையாது. புதிய நாள் போல இதுவும் புதிய வருடம்தான். மேற்கண்ட செயல்களை 2025இல் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. இப்போதிலிருந்தே தொடங்கலாம். வரக்கூடிய ஆண்டில் அல்லாஹ் நம் துக்கங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி சிறப்பான ஆண்டாக மாற்றுவானாக. நம் செய்யக்கூடிய நல் அமல்களை ஏற்று அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன் கூறுங்கள். மேலும் உங்களின் 2025 திட்டத்தை கமெண்டில் தெரிவிக்கவும். மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள்.